வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னங்க ரொம்ப கவலையா உட்காந்துருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, சண்முகம் இருக்காருல்ல, அவர் இருக்கும் பொழுது ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு இருந்திருக்காரு. பட் அந்த ஆதாரம் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் என்னால இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அதை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கூடிய சீக்கிரம் அந்த உண்மை வெளியில வரும். சோ நீங்க இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பீங்க. தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வில்லி பார்த்துட்டு, இவங்க ரெண்டு பேரையும் இப்படி தனியா விடுறது ரொம்பவே தப்பு, இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம தனியா விடவே கூடாது அப்படின்னு வில்லி அங்கேருந்து வந்துட்டு, ஏய் வேலைக்கார பயலே, என்னடா எங்க வீட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவங்க சித்திய பார்த்து, சித்தி, யார சித்தி வேலைக்கார பையன் அப்படின்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, இவரு என்னோட ஹஸ்பண்ட், இவரை வேலைக்காரன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் வேலைக்காரன்னு சொல்லாம அப்புறம் என்னடி சொல்றது? இங்க பாரு, நீ இந்த மாதிரி டிரைவர் பைய கூட டிவி இல்லாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கறத பத்தி அக்கா காரிக்கிட்ட சொன்ன அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. அப்போ ஹீரோயின் டென்ஷன் ஆகி, சித்தி நீங்க பண்றது ரொம்ப ஓவர் அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என் ஒய்ஃப் கூட செகண்ட் ஹனிமூன் எப்ப போலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சோ என் ஒய்ஃப் கிட்ட அப்படி பேசுறது தப்பா அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி டென்ஷன் ஆகி, ஏய் என்னடா பேசுற? அப்ப ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க சொன்னீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நம்ம ரெண்டு பேரும் செகண்ட் ஹனிமூன் போலாமா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம வில்லிக்கு செம ஷாக்கு. ஏய் என்னடா, உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஞாபகம் இருக்குல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கோர்ட்டுல ஜட்ஜி என்ன சொன்னாரு? 6 மாசம் நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கால எல்லா ஏற்பாடுகளையும் பார்க்க சொன்னாரு. ஒருத்தர் புரிஞ்சுக்க சொன்னாரு. சோ நாங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போக போறோம். இது கேட்டதும் வில்லி டென்ஷன் ஆகி, இங்க பாரு, நான் உடனேயே அக்காக்காரி கிட்ட போய் சொல்றேன், உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க சொல்லுங்க, அத்தை கிட்ட நானே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்களே இன்ஃபார்ம் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, உன்னை போக விட்டா தானே அப்படின்ட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஈஸ்வரிய பாக்குறதுக்கு. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க உண்மையாதான் சொன்னீங்களா, இல்ல சித்திய வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொன்னீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, உண்மையாதான் சொல்றேன். இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, நீயும் நிறைய வந்துட்டு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க. சோ உன்னை கொண்டுட்டு போய் கொஞ்ச நாள் ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இப்ப இத பிளான் பண்ணேன். இது கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஹீரோவை ஹக் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது மாதிரி எப்ப நீங்க என் மேல பாசமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன், நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க என் மேல பாசமா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி சரி, இந்நேரம் அந்த சின்னத்தை அத்தைக்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சோ அங்க என்ன பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு தெரியல. சரி வா போய் பார்ப்போம். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கை கோத்து வீட்டுக்குள்ள வராங்க. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, அந்த டிரைவர் பைய என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு? வில்லி சொல்றாங்க, அக்கா, அந்த டிரைவர் பைய நம்ம வீட்டு பொண்ண ஹனிமனுக்கு கூட்டிட்டு போக போறானா, அதுவும் நம்ம கிட்ட கேட்காம. பாத்தியாக்கா என்ன பிளான் பண்றான் அப்படின்னு? அவன் இந்த வீட்டோட வேலைக்காரன் தானே, அவன் எப்படிக்கா நம்ம வீட்டு பொண்ண அவன் ஹனிமனுக்கு கூட்டிட்டு போக முடியும்? என்னன்னு கூப்பிட்டு கேளுக்கா. உன் பொண்ணும் அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இதனாலதான் சொன்னக்கா, அந்த டிரைவர் பையல மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு. வீட்டுக்குள்ள வந்து எப்படி பிளான் பண்ணிட்டான் பத்தியா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. வந்துட்டு, ஏ வேலைக்கார பையலே அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அதை பார்த்ததும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன்,
இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததோட என்னெல்லாம் பிளான் பண்ணுவான், எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவான் அப்படிங்கிறத பத்தி நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைல. பாத்தியா இவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இவன் ரேவதியை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் போக போறானாம். பாத்தியாக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, டேய் சந்திரா சொல்றது உண்மையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட, நானும் என் ஒய்ஃபும் செகண்ட் ஹனிமூன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்ககிட்ட நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் அதுக்குள்ளேயும் சித்தி எல்லாத்தையும் கேள்விப்பட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். சித்தி சொன்னதும் ஒரு வகையில் நல்லது தான். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஆமாத்த, நான் ரேவதியை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேரேஜ் அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா போனோம். பட் அவங்க என்னை பற்றி புரிஞ்சிக்கல, நானும் அவங்கள பற்றி புரிஞ்சிக்கல. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்ல. ஸோ நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவ? இங்கே பாரு, என் பொண்ணுக்கும் உனக்கும் விவாகரத்து ஏற்பாடில் இருக்கு, தெரியுமில்ல உனக்கு? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, தெரியும்ட்ட, எனக்கு நல்லாவே தெரியும். அதோட ஜட்ஜ் ஐயா எங்கள் 2 பேரையுமே 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழ சொன்னாரே, அது தெரியுமில்ல உங்களுக்கு? இது கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, எங்கள் 2 பேரையும் ஐயா வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழ சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல. அதனால நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹனிமூன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரேவதி சொல்லுமா அப்படின்னு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம். அதான் ஜட்ஜையா சொல்லியிருக்காரே, 6 மாதம் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்படியெல்லாம் யாரும் எங்கேயும் போக வேணாம், தேவையில்லாமல் என் கோவத்தை கலப்பாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இப்போ ஒத்துக்கலை அப்படின்னா வீட்டுக்கு கண்டிப்பாக வக்கீல் வருவார். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, உன்னால் யாரை வர வைக்க முடியுமோ வர வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேராக ரேவதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய், இங்கே பாரு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு சுத்துற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேங்க, நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை விட்டு நான் கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கவே மாட்டேன். அவரால் எனக்கு நிறைய உதவிகள் கிடச்சிருக்கு. அவர் எனக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமாக என்னால் இருக்க முடியாது. நீங்கள் வேணும்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை பேசுங்க, பட் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு வில்லி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா, இந்த டிரைவர் பையன் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறதுக்கு உன் பொண்ணு தான் ஒரு காரணம். அவள் தான் இந்த டிரைவர் பையன்கிட்ட பலதையும் சொல்லி இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சிருக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் இவளும் தான். அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னக்கா இவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க போறியா? ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க. வில்லி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, இவங்க 2 பேரும் வெளியில் போகாதபடி நான் பார்த்துக்கிறேன். ஈஸ்வரியும் சரிடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேராக ரூமுக்கு போனதோட ஹீரோ நேராக ஹீரோயின்கிட்ட போயிட்டு, என்னாச்சு, ஏன் கவலையாக இருக்க? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்க, உங்கள் கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, அத்தையை மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கூடவே இருந்து சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க பலதையும் சொல்லி கொடுத்து அத்தையோட கோபத்தை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. மற்றபடி அவங்க நமக்கு நல்லது பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறத ஹீரோயின் சொல்கிறாங்க, எப்போ தான் அம்மா மாறுவாங்க? ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, கவலைப்படாத, அத்தை கூடிய சீக்கிரம் மாறுவாங்க. ஃபஸ்ட் இந்த சந்திரா பற்றின உண்மைகளை அத்தைக்கிட்ட சொல்லிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அத்தைக்கு எல்லாமே தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அத்தையை சுலபமாக மாற்றிடலாம். ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமாம், சீக்கிரம் அவங்கள பற்றின உண்மைகளை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி ஹனிமூன் அப்படின்னு சொன்னீங்களே, நம்ம எங்கே போக போகிறோம்? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம போயிட்டு வரலாம், டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது நம்ம ரோகு இருக்காங்கல்ல, அவங்க நேராக மயிலுக்கிட்ட போயிட்டு, என்னங்க உங்களுக்கு தெரியுமா, ரேவதியும் அவரும் சேர்ந்து வெளியில போக போறாங்களாம். இதை கேட்டதும் மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியா,
அத்தையை எதிர்த்து ரெண்டு பேரும் வெளியில போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சின்னத்தியோட பிளான் இந்த வாட்டி கண்டிப்பா செல்லுபடி ஆக போறது இல்ல, மாப்பிள்ளையோட ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரோகு சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வாட்டி ரெண்டு பேரும் போனப்ப ரேவதிக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. ரெண்டு பேருமே ஹாப்பியா அவங்களோட டயத்தை என்ஜாய் பண்ணி இருக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கிளம்புறாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, ஆமா ரோகு, எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயிலு ஹீரோ கிட்ட வந்துட்டு, சகல ஹனிமூன் போக போறீங்களாம்ல, கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தையை எதிர்த்து தான் கிளம்புறோம், என்ன பண்றது. மயிலு சொல்றாரு, சகல அவங்களையெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கவே வேண்டாம், அவங்க கிடக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா போயிட்டு வாங்க. ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரோகு சொல்றாங்க, ரேவதி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா, உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா. ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்றாங்க, ஏய் என்னடி இப்படி பேசுறா, அங்க போன பிறகு உனக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும், எதையுமே நீ வேண்டான்னு சொல்ல முடியாது, உனக்கு நான் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. அப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதும் நம்ம ஹீரோவும் ரேவதியும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. வில்லி இத பார்த்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா நம்ம எவ்வளவு சொல்லியும் இவன் என்ன பண்ணிக்கிட்டு வரான்னு பாத்தியா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்த்து, ஏய் எங்கடி கிளம்புற. ஹீரோயின் சொல்றாங்க, என்னமா நேத்தே உங்ககிட்ட நாங்க இன்ஃபார்ம் பண்ணமே, ரெண்டு பேருமே வெளியில கிளம்புறோம் அப்படின்னு, ஏன் உங்களுக்கு தெரியாதா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அனுமதி கேட்காம கிளம்புவ, உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தது. ஹீரோயின் கேக்குறாங்க, யாருமா பெர்மிஷன் கொடுக்கணும், என் ஹஸ்பண்டே எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீங்க என்ன கொடுக்க போறீங்க. இங்க பாருங்க, கோர்ட்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டிவி இல்லாம எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை உண்டாக்காதீங்க, அப்புறம் நான் வந்துட்டு வக்கீல்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி, பாத்தியாக்கா உன் சொந்த பொண்ணு உன்கிட்ட எப்படி எதிர்த்து பேசுறா பாத்தியா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ராஜா ரொம்ப ஹாப்பியா, மாப்பிள்ள ஹாப்பியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி இதை பார்த்துட்டு சரியான கோவத்துல நிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கார்ல கிளம்புறாங்க. அப்போ வில்லி கேக்குறாங்க அவங்க அக்கா கிட்ட, என்னக்கா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, அவன் பாட்டுக்கும் அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கான், நீ பாத்துக்கிட்டு இருக்கியக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அமைதியா இருடி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ வில்லிக்கே சமகாந்து, என்ன இது அக்காக்காரி கொஞ்சம் கூட இத பார்க்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து போக வில்லி இத பார்த்துட்டு, ச்சே அக்காக்காரிய நம்பி வேஸ்ட் போல அப்படின்னு நேரா மாடிக்கு போயிட்டு காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு மருமகளே என்னாச்சு. அப்ப வில்லி சொல்றாங்க, இந்த டிரைவர் பையலும் ரேவதியும் சேர்ந்து ஹனிமூன் கிளம்பிருக்காங்க, அக்காக்காரி தடுப்பா அப்படின்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா, இனிமே அக்காக்காரிய நம்பி கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்றது, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மருமவளே நீ கவலைப்படாத, அவன் போறவங்களை திரும்பி வர வச்சிடலாம். அப்ப வில்லி கேக்குறாங்க, சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு மருமகளே, வீட்டுல திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்படின்னா அவங்க கண்டிப்பா திரும்பி வந்துதாக ஆகணும், நீ ஏதாவது பண்ணு மருமகளே. இது கேட்டதும் வில்லியும் சரிங்கத்த புரிஞ்சு போச்சு, இது எல்லாத்துக்கும் என் அக்காக்காரியோட புருஷன் தான் காரணம், அவனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆப்பு வைக்கிறேன், அப்பதான் அந்த ரேவதி வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சோ ரேவதி வெளியில போறது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு வில்லி ராஜாவோட காஃபில ஏதோ கலந்து கொடுத்துறாங்க. இதனால ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.